இப்போ நம்ம வெந்தய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, துவரம்பருப்பு 1 டம்ளர் எடுத்துக்கங்க, சின்ன வெங்காயம் இது மாதிரி தோல் உரித்து எடுத்து வச்சுங்க, கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள், புளி 1 நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வச்சுங்க, ஒரே ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய் வரமிளகாய் 4 மிளகாய், பச்சை மிளகாய் 3 மிளகாய் எடுத்து வச்சுங்க, உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப, பெருங்காயம் வாசனைக்கு. இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள். ரொம்ப ஈஸியான சாம்பார். இதை நீங்கள் எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாமா? நம்ம இப்போ வெந்தய குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல அடுப்பில் குக்கரை வச்சுக்கிட்டு அதில் எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே பெருங்காயம் ஆட் பண்ணுறோம். பெருங்காயம் ஆட் பண்ணோன்னே நம்ம கடுகு ஆட் பண்ணுறோம். அப்புறம் வெந்தயம் ஆட் பண்ணுறோம். இது ரெண்டையும் நல்லா வறுக்கணுங்க. கடுகு வெடித்து வெந்தயம் வாசனை வந்தோடனே நம்ம இதில் உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணுறோம். இதில் பக்குவமே இந்த வெந்தயம் கருகாமல் நம்ம எடுக்கிறதாங்க பக்குவம் இதில். அதனால் பக்கத்தில் இருந்து இதை கிண்டி விடுங்க. இப்போ நம்ம இதில் துவரம்பருப்பை ஆட் பண்ணுறோம். இது ரொம்ப ஈஸியான சாம்பாருங்க. 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா இந்த துவரம்பருப்பையும் நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் அந்த வாசனை வரும்போது நம்ம இதில் வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோங்க. வெங்காயம் நல்லா பருப்பு நல்லா செவக்க போகுது பாருங்கள். பருப்பு வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதில் இந்த சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாகவே போட்டுடலாங்க. அப்புறம் இந்த பச்சை மிளகாய் வரமிளகாய் ரெண்டையும் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா வறுபட்டோன்னே இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். தக்காளி ஆட் பண்ணிக்கங்க. ஒரே ஒரு தக்காளி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது. மஞ்சத்தூள், அப்புறமா நம்ம இதில் இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு கல் உப்பு அளவு தெரிஞ்சால் கல் உப்பில் போடுங்க, இல்லைன்னா தூள் உப்பு போட்டுங்க. இது ஒரு வணக்கிட்டு நம்ம இதில் தண்ணியை நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. தண்ணி நம்ம பருப்பு சாம்பார் வைப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு குக்கரை நம்ம மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் வர அளவுக்கு விட்டுட்டு எடுத்துங்க. வெந்தய குழம்பு பாருங்கள் நல்லா குக்கரில் வெந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் கொத்தமல்லி தலையை நம்ம ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது நம்ம புளி நம்ம எடுத்து வச்சோம்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு அதையும் இதில் ஆட் பண்ணுறோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி விடுங்க. ஒரு கொதி நல்லா கொதிச்சோன்னே நம்ம இதை மத்திலையோ இல்லை பிளெண்டர்லையோ நம்ம இதை நல்லா கடைஞ்சிட்டோம்னா நமக்கு வெந்தய குழம்பு தயாராகிடுங்க. இப்போ நம்ம இதில் மத்தை போட்டு நல்லா கடைஞ்சிட்டோம்னா நமக்கு இந்த வெந்தய குழம்பு தயாராகிடுங்க. சுவையான வெந்தய குழம்பு தயாராகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான சாம்பார் தான் இது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதுங்க. இதுக்கு நல்ல வடகம் அப்பளம் நல்ல காம்பினேஷனுங்க. செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.